தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூரில் வரி வசூலிக்க கடப்பாறையுடன் சென்ற 2 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரேம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கடலூர் பெருநகராட்சியாக இருந்தபோது தற்போது 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த உயர்த்தப்பட்டதிலிருந்து வரி வசூல் என்பது அதிக அளவில் நிலுவையில் இருப்பதாக மாநகராட்சி ஆணையர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆணையர்கள் வரி வசூல் செய்வது வழக்கமானது. அதே போல் இந்த மாநகராட்சியுடைய ஆணையராக இருப்பவர் அனு IAS. இவர் ஏற்கனவே கடை வரி மற்றும் சொத்து வரி, வீட்டு வரி என தண்ணீர் வரி என அனைத்திற்குமே மக்களும் கடையோட உரிமையாளருக்கும் வரிகளை ஆண்டுதோறும் செலுத்த வேண்டும், மார்ச் மாதம் இறுதிக்குள் செலுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிக அளவில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வரி வசூலில் ஈடுபடுவதற்காக ஊழியர்களை வீடு வீடாக செல்வது வழக்கம். அதே போல் இந்த முறையும் வரி வசூல் செய்வதற்காக இன்று காலை கடப்பாறையுடன் மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வரி வசூல் செய்யவில்லை என்றால் வீடுகளை கடப்பாறை கொண்டு இடிப்போம் என்ற ஒரு காட்சி என்பது சமூக வலைதளத்தில் வைரலானது. அதனை நாம் முதலில் வெளியிட்டிருந்தோம். இதன் தொடர்ச்சியாக தற்போது ஏற்கனவே வீட்டின் முன்பு பள்ளம் தோண்டுவது, முன்பு குப்பை வண்டியில் நிறுத்துவது என பல்வேறு மாநகராட்சி பல்வேறு சம்பவங்கள் என்பது நடக்கிறது. இது தொடர்பாக கடலூர் மாநகராட்சி ஆணையர் அனு IAS தொடர்பு கொண்டு நாம் கேட்டதற்கு வரி வசூல் செய்வதற்கு எந்தவித அடாவடி வசூல் செய்வதற்கு எந்தவித உத்தரவு பிறப்பிக்கவில்லை. நியாயமான முறையில் கட்ட வேண்டிய வரியை செலுத்துவதற்கு வீடு வீடாக சென்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் நாங்கள் பணியாளர்கள் செல்கிறார்கள். ஆனால் கடப்பாறையில் செல்வதும் பள்ளம் தோண்டுவதும் தற்போது தங்கள் தகவலுக்கு வந்திருப்பதாகவும் இது அடாவடியாக வசூல் செய்யக்கூடிய காட்சி என்பதாகவும் தற்போது அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 மாநகராட்சி ஊழியர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மாநகராட்சி ஆணையர் அனு IAS தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.